ஒரு செழிப்பான நகரத்துல அதை விட செழிப்பா மரம் செடி கொடின்னு எல்லாம் நல்லா இருந்துச்சு. அங்க ஒரு அரண்மனையில ராஜா வீரவேந்தன் ரொம்ப கவலையாவும் யோசிச்ச வண்ணம் இருந்தாரு. அவருக்கு நீதி தவறட்டுமோன்னு கவலையா இருந்தது. சரியா தூக்கம் கூட வரல. நாட்டை வழி நடத்துற மன்னன் கவலையா இருக்கிறது அங்க இருந்த யாருக்கும் தெரியல. அது என்ன கவலைங்கிற உண்மையான விஷயம் அரண்மனை சுவருக்கு கூட தெரியாது. பாரி, நீ என்கிட்ட சொல்ற செய்தி என்னை ரொம்ப கவலையாக்குது. அமைச்சர் என் பேரை சொல்லி ஏழை மக்கள்கிட்ட வரிங்கிற பேர்ல நிறைய பணத்தை கொள்ளையடிக்கிறாரா? ஆம் அரசே, நானே என் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அமைச்சருடைய வீரர்கள் தினமும் பணம் வசூல் பண்ணி மக்களை தொந்தரவு பண்ணுறாங்க. நானும் அதை என் கண்ணால் பார்க்கணும். நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா மாறு வேஷத்தில் இருக்கணும். கவனமாக கேளுங்க. கிராமத்தில் செல்வன்னு ஒருத்தன் என்ன மாதிரியே இருக்கான். கொஞ்ச நாள் நானும் அவனும் இடம் மாறி இருக்கணும். நீ இங்கேருந்து மற்ற வேலையை கவனிச்சிக்கோ, புரிஞ்சதா? உத்தரவு அரசே, உங்கள் நிழல் மாதிரி இருப்பேன். இது எதுவும் தெரியாத கிராம மக்கள் தங்கள் வாழ்க்கைய இயல்பா வாழ்ந்தாங்க. செல்வனும் தன் தொழிலான செருப்பு தைக்கும் தொழிலை கவனமா செஞ்சான். அப்போ அரசன் வீரவேந்தன் மாற்று உடை அணிந்து செல்வனை பார்க்க அங்க வந்தாரு. அட, உண்மையாகவே நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்க. ஆனால் நான் இப்போ தான் பார்க்குறேன் அரசே. செல்வம், நீ கொஞ்ச நாளைக்கு நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு சதி வேலையை கண்டுபிடிக்க அரசன் மாதிரி அரண்மனையில் இருக்கணும். இல்லை அரசே, நான் எப்படி உங்கள் அரியணையில்? வேணாம். செல்வம், நான் அரண்மனையில் இல்லைன்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்போ தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். இது என் ஆணை. செல்வனும் ராஜாவும் அவங்கவுங்க உடைய மாத்திக்கிட்டாங்க. உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ராஜா இப்போ செருப்பு தைக்கும் தொழிலாளியா மாறினாரு. அவருக்கு உதவ நினைச்ச செல்வன் இப்போ ராஜாவா இருக்கான். மறுநாள் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியாம பொழுதும் அழகா விடியுது. பக்கத்து கடைக்கார ரவி செல்வனை பார்க்க அங்க வரான். ஏ செல்வம், இன்னைக்கு என்ன ரொம்ப அமைதியா இருக்க? வாயை திறந்தா மூட மாட்டேன். என்னாச்சுப்பா உனக்கு? ஒன்றுமில்ல, நிறைய வேலை இருக்கு. ஆனால் செல்வம், ஊசியை பார்த்ததும் கை நடுங்குதே. கண்ணை அங்கே தான் வச்சு வேலை செய்றியா? ஒன்றுமே புரியல எனக்கு. ரவி, இங்கேருந்து போ, தொந்தரவு பண்ணாத. ராஜா பேச்சு கொடுத்தா சரியா இருக்காதுன்னு நினைச்சு ரவிய போக சொல்லிட்டாரு. ரவியும் என்னன்னு தெரியாம போறான். செருப்பு தச்சாலும் ராஜாவோட கம்பீரம் அப்படியே இருக்கு. ராஜாவோட பார்வை கழுகு மாதிரி எல்லாரையும் கவனிக்குது. அங்க நடக்கிறத ஒரு மரத்துல மறைஞ்சு நின்னு பாரி கவனிச்சிட்டு இருக்கான். பொழுதும் அப்படியே போகுது. இன்னைக்கு வீட்டுக்கு பால் கூட வாங்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேற்று சம்பாதிச்ச எல்லாத்தையும் வரியாவே கட்டிட்டேன். ஏ செல்வம், நீயும் காசு கட்டணும். இல்லைன்னாலும் வாங்கிடுவாங்க. என்ன சொல்றீங்க? அரசர் இப்படி பண்ணுவாரா? இல்லப்பா, இந்த அமைச்சர் தான் அரசரை ஏமாத்தி தன்னோட வீரர்களை அனுப்பி ஏழை மக்கள்கிட்ட அதிகமாக வரி வசூலிக்கிறாரு. கொஞ்ச நாளாக இப்படி தான் இருக்கு. அப்போ அங்க வீரர்கள் வராங்க. டேய், சீக்கிரமாக கட்டண பணத்தை எடுடா. நீ சம்பாதிச்சதில் பாதியை எடுத்து வை. ஐயா, இன்னைக்கு எதுவுமே வியாபாரம் ஆகலை. குழந்தைங்கள்லாம் வீட்டில் பசியாக இருக்காங்க. வரியை கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன். முட்டாள்தனமாக பேசாத. அமைச்சர் போட்ட உத்தரவை மறந்துட்டியா? எடுத்து வைடா பாதிய. மக்கள் கிட்ட பணத்தை வாங்கிட்டு வீரர்கள் போறாங்க. மக்கள் பணத்தை கொடுத்து கஷ்டப்படுறாங்க. ஆனா இங்க அரண்மனையில அந்த பணம் கஜானால சேர சேர கொண்டாட்டமா விருந்து ஏற்பாடு நடக்குது. அப்போ மக்கள் கிட்ட பணம் வசூல் பண்ண வீரர்கள் பணத்தை அமைச்சர்கிட்ட கொடுக்க வராங்க. ரொம்ப நல்லது, நீங்க போங்க. அப்போ அமைச்சர் வீட்டுக்குள்ள இருந்து பானுமதி வரா. இப்போ நமக்கு நிறைய செல்வம் இருக்கு. நீங்க ரொம்ப திறமசாலி தான். இது எல்லாமே உன்னால தான் பானு. இந்த செல்வம், சிம்மாசனம், கனவு எல்லாமே உனக்காக தான். எல்லாத்தையும் உன் காலடியில் வைக்கிறேன். இது ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் பயமாவும் இருக்கு. இது ராஜாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அட, அவரை பற்றி கவலைப்படாத. நான் என்ன சொன்னாலும் நம்புறாரு. அவரோட கதை முடிய போகுது. இனி நம்ம திட்டத்தை செயல்படுத்தணும். அப்போ ஏன் இன்னும் காத்திருக்கீங்க? ராஜ வைத்தியர் கொடுக்குற விஷத்தை ராஜாவோட உணவில் கலக்கணும். அப்போ அதுதான் அவரோட கடைசி உணவு.
அமைச்சர் சொன்னபடி ராஜ வைத்தியரும் பணத்தாசையில பானுமதி கிட்ட அந்த விஷத்தை கொடுத்து விவரத்தை சொன்னாரு. பானுமதியும் அதை வாங்குறா. என்னோட மூளைக்கு நீதான் காரணம். நாளையிலிருந்து இது நம்மளோட ராஜ்யம். விஷத்தை எப்படி கலக்கலான்னு அமைச்சரும் அவர் மனைவி பானுவும் திட்டம் போட்டாங்க. அதே சமயம் பாரிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சது. அவன் ராஜா கிட்ட போய் சொல்றான். அமைச்சர் என் நம்பிக்கையை உடைச்சிட்டாரு. இனி அவரை சும்மா விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாரு. மறுநாள் பொழுது விடியுது. அரண்மனையில உயிருக்கு ஆபத்துன்னு தெரியாம அரியணையில் இருந்த செல்வம் ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்க அமைச்சர் வராரு. அரசே, நாட்டை பற்றின கவலையா? நம்ம நாட்டை மேம்படுத்துறதுக்காக வசூலிக்கிற கட்டணத்தால் கஜானா நிரம்பி வழியுது. மக்கள் எல்லாரும் தானாக கட்டணம் கொடுக்க முன் வராங்க. மேம்படுத்த கட்டணமா? அதுவும் ஏழைங்க கிட்ட வசூல் பண்ணுறீங்களா? ஆமாம் அரசே, நாட்டை முன்னேற்றத்துக்காக ஏழைகள் தானாக முன் வந்து கட்டணம் கொடுக்குறாங்க. ஏழை மக்கள் கிட்டயா? வேண்டாம் அமைச்சரே, இனிமேல் கட்டண பணத்தை அவங்க கிட்ட வசூலிக்க வேண்டாம். என்னாச்சு அரசே? நாம் கலந்து பேசிதானே முடிவெடுத்தோம். இப்போ ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க? முதல்ல நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க அமைச்சரே. இனிமேல் எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது. புரிஞ்சதா உங்களுக்கு? என்ன ஆச்சு ராஜாவுக்கு? ஒருவேளை உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா? அமைச்சருக்கு ராஜாவுக்கு கட்டண விஷயம் பத்தி ஏதோ தெரியுமோன்னு சந்தேகம் வருது. செல்வத்துக்கு அவன் அரசர் இல்லைன்னு எப்போ யார் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயந்தான். அமைச்சரே, என்னாச்சு உங்களுக்கு? பானு, ஏதோ தப்பா இருக்கு. அரசர் நான் வசூலிக்கிற கட்டணத்தை நிறுத்த சொல்லிட்டாரு. ஒருவேளை சந்தேகம் வந்திருக்குமோ என்னமோ. ஆ, என்ன சொல்றீங்க? அவருக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சா? எனக்கும் அந்த பயம்தான். நம்ம திட்டத்தை சீக்கிரமாக செயல்படுத்தணும். இல்லைன்னா நம்ம கதி அதோ கதி தான். அப்போ ஏன் நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும்? இன்னைக்கு நம்ம திட்டத்தை செயல்படுத்தணும். இரவு உணவுக்கு விஷத்தை பயன்படுத்துங்க. நாளைக்கு சூரியன் உதிக்கும் போது நம்ம நாளா இருக்கணும். நீ சொல்றது ரொம்ப சரி பானு, இன்னைக்கே செயல்படுத்து. ராஜாவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்பா. செல்வம் ஒரு பக்கம் யோசனையா இருக்கான். அமைச்சரும் பானுவும் ஒரு பக்கம்னு திட்டம் போடுறாங்க. செல்வம், நீ நேற்று வரி கட்டணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தியே. எந்த உளவாளியோ நீ பேசுனதை போட்டு கொடுத்துட்டான். அதனால் அமைச்சரே இங்கே வராருடா. ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. வேலையாக இருக்கேன். சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அமைச்சரும் அவர் காவலாளிகளும் அங்கே வராங்க. ஏவ் செருப்பு தைக்கிறவனே, நீ தான் கட்டணம் வசூலிக்கிறதுக்கு எதிராக பேசினவனா? உண்மையத்தானே சொன்னேன். இப்படி குடிமக்கள்கிட்ட நீங்கள் வசூலிக்கிறது ராஜாவுக்கே தெரியாதே. நீங்கள் தானே இந்த தப்பை பண்ணுறது. என்ன திமிருடா உனக்கு? இதில் நீதிமன்றத்தில் எனக்கு எதிராக வழக்கு போட்டிருக்க. நாளைக்கு எனக்கு எதிராக பேசின உன்னை கொன்றுவேன். அதையும் நாளைக்கு பார்க்கலாம். நீங்கள் இப்போ போங்க. அமைச்சர் யாரை மிரட்டிட்டு போறோன்னு தெரியாம வீரர்களோட அங்க போனாரு. ஆனா இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பாரி ஒளிஞ்சு நின்று கவனிச்சான். நாளைக்கு அமைச்சருக்கு கடைசி நாளோ? அரசே, இவர் ரொம்ப ஆபத்தானவர். ஆமாம், எனக்கு தெரியும். சீக்கிரமாக இதுக்கு முடிவு கட்டுறேன். அரசே, அவர் கிராமத்துக்கு மட்டும் அநியாயம் பண்ணலை. அவரோட மனைவி நம்ம ராஜ வைத்தியர்கிட்ட ஒரு மருந்து வாங்கிறத பார்த்தேன். எனக்கு என்னமோ அது விஷம்னு தான் தோணுது. என்னை கொல்றதுக்கான திட்டமாக கூட இருக்கலாம். ஆனால் பாரி செல்வத்துக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. பார்த்துக்கோங்க. கவலைப்படாதீங்க அரசே. இன்னைக்கு இரவு உணவு திட்டத்தை நான் பார்த்துக்கிறேன். அவங்க திட்டம் எதுவும் பலிக்காது. சதியை எப்படி தடுக்கணும்னு பேசிட்டு இப்ப அடுத்து கிராம மக்கள் கிட்ட ஆதாரம் திரட்டணும்னு அரசர் போறாரு. நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்காக நான் வழக்கு போட்டிருக்கேன். நீங்கள் எனக்கு அதுக்கான ஆதாரங்களை கொடுத்து உதவுங்க. செல்வம், வழக்கா? உனக்காக நாங்கள் நிற்போம்டா. 6 மாசத்துல 300 தங்க நாணயம் கொடுத்துருக்கேன். என் சேமிப்பெல்லாம் காலி. ரவி, முத்து, சுப்பு 3 பேரும் நாளைக்கு விசாரணைக்கு வரணும். நியாயம் ஜெயிக்கணும்டா. செல்வனாக வேஷம் போட்ட அரசர் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஆதாரத்தையும் திரட்டிட்டாரு. அமைச்சருக்கு அவருக்கு எதிராக நடக்கிறது தெரியாம அவரே அவருக்கு வலைய விரிச்சிட்டாரு. இறுதியா தீர்ப்பு நாள் வருது. அரசபையில அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அரசே, உங்களுக்கு மனசு சரியில்லைன்னு சொன்னீங்களே,
அவசர விஷயங்களை மட்டும் விசாரிப்போமா? செல்வன் அவன் உடையில் வரான். செல்வம், நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? வெளியே போ. ஏன் அவனை வெளியே போன்னு சொல்கிறீங்க அமைச்சரே? அரசே, அது அது அரசரை பற்றி அவன் ரொம்ப தப்பாக பேசினான். நீங்கள் உள்ளே வாங்க. செல்வன் உள்ள வரான். அமைச்சரே, எங்களில் யார் உண்மையான ராஜா? இது என்ன வேடிக்கை? நீங்கள் தானே அரசர். இந்த செருப்பு தைக்கிறவன் ஏதோ சதி பண்ணுறான். எனக்கு தெரியாமல் கிராம மக்கள்கிட்ட வரி வசூலிக்கிறீங்களாமே, அந்த பணம் எங்க? என்ன வளர்ற அரசே, இவனும் இந்த கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஏதோ சதி பண்ணுறாங்க. அமைச்சர் கையும் களவுமா சிக்கிட்டாரு. அதை நிரூபிக்க இன்னொரு ஆளும் வந்தாரு. இங்கே ஒரு சதி திட்டமே நடக்குது அரசே, அதுக்கு நான் தான் சாட்சி. நீயா? ஆமாம் அரசே, செல்வத்தை மிரட்டுறத நான் என் கண்ணால் பார்த்தேன். அது மட்டுமல்ல, இவரோட வீரர்கள் வலுக்கட்டாயமாக ஏழை மக்கள்கிட்ட பணம் வசூல் பண்ணுறாங்க. நான் இந்நாட்டின் அரசன் வீரவேந்தன். உண்மையை கண்டுபிடிக்க கொஞ்ச நாள் செல்வமாக நடித்தேன். எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க பானுமதி வரா. அரசே, அரசே, என்னை காப்பாத்துங்க. இந்த அமைச்சர் என்னை பிடிச்சு வச்சிருந்தாரு. இவர் பொல்லாதவரு. ஆமாம், நீ யாருமா? நான் பானுமதி. அவர் பண்ற சதியில நான் இல்லைனா என்னை கொன்னுடுவேன்னு மிரட்டினாரு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு விஷம் வச்சு கொல்ல நினைச்சாரு. அப்போதான் அவர் அந்த அரியாசனத்துல இருந்து நாட்டை ஆள முடியும்னு நினைச்சாரு. அவர் ரொம்ப மோசமானவர் அரசே. ஆமா பானுமதி, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. வாய மூடு, ஏமாத்துக்காரா. அவனை நம்பாதீங்க அரசே. பானுமதி அப்படியே அமைச்சர் மேல பழி போட்டு அவ தப்பிக்க பார்த்தா. ஆனா அவளுக்கு தெரியல தானும் பழி மாடுதான்னு. பானுமதி, உன்னோட நாடகம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டியே. பாரி விஷபாட்டிலோடு வராரு பாரி. இந்த பெண் ராஜ வைத்தியர்கிட்ட இந்த விஷபாட்டில் வாங்கியிருக்காங்க. அதை இரவு உணவில் செல்வம் சாப்பாட்டில் கலக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதை நான் எடுத்துட்டேன். பானுமதி கலக்கத்தோட பார்க்கறா. அப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து விஷம் கலந்து கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கீங்க. 2 பேருமே குற்றவாளிகள். வீரர்களே, அமைச்சரையும் அந்த பொண்ணையும் சிறையில் அடையுங்கள். அமைச்சரையும் பானுமதியும் சிறைப்பிடிக்க காவலாளிகள் வராங்க. பானுமதியும் அமைச்சரும் அவமானத்துல கலங்கி போய் நிக்கிறாங்க. அமைச்சரே, அரச பதவியை பயன்படுத்தி நீங்கள் கொள்ளையடித்து சேர்த்த எல்லா சொத்துக்களையும் ஏழை மக்களுக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி பானுமதி ஒரு உயிரை சர்வசாதாரணமாக அழிக்க விஷம் கலந்த உணவை கொடுத்துருக்க. உங்கள் 2 பேருக்கும் இனி சிறைவாசம்தான் வாழ்க்கை. இதுவே என் கட்டளை. அமைச்சரையும் பானுமதியும் சிறைப்பிடிச்சு காவலாளிகள் கூட்டிட்டு போறாங்க. அவங்க 2 பேரையும் சிறையில் அடைச்சாங்க. ரவி, முத்து, சுப்பு, உங்கள் பணம் திருப்பி கொடுக்கப்படும். இனிமே இந்த நாட்டில் இப்படி நடக்காது. அரசரே, இந்த பிரச்சனையை சரி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. செல்வம், நீயும் உண்மையை கண்டுபிடிக்க உதவுன. இனி உனக்கு இந்த அரண்மனையில் பதவி இருக்கு. பாரி, உன்னோட துணிச்சல் தான் இந்த ராஜ்யத்தை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கு. இனிமே நீ எனக்கு தலைமை ஆலோசகராக இருப்பாய். உங்கள் ஆணை அரசே. அரசே, என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு இந்த பதவி வேணாம். என்னோட தொழிலே போதும். செல்வனுக்கு அவன் தொழிலே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். மன்னரும் சரி சொல்லிட்டாரு. அரசன் வீரவேந்தனும் பாரியும் செல்வம் கடன் முன்னிருந்தே மக்கள் கிட்ட குறைகளை கேட்டு அதை சரி பண்ணி அவங்க ஆட்சி நல்ல விதமா கொண்டு போனாங்க. மக்களும் அவங்க தேவைகள் கேட்டு அதை தீர்க்கிற அரசன் வீரவேந்தன் கூடையில சந்தோஷமா வாழ்ந்தாங்க.